அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம இப்ப இந்த வீடியோல வந்து ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் இன்னைக்கு மேட்ச்க்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து நம்ம கணிச்சிருந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தது. பிளேயர்ஸுமே நம்ம சொல்லியிருந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்திருந்தாங்க. நான் வந்து பர்சனலா மை 11 சர்க்கிள்ல டீம் போட்டிருந்தேன். லைக் ஐ ஒன் லைக் 200 rupees. ஸோ எனக்கு என்னன்னா, நம்ம போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 25 ஒரு 200 நம்மளால ஜெயிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி ஜெயிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ்னால லைக் எனக்கு வந்து ஃபுல்லாகவுமே பாசிட்டிவான ஒரு ட்ரேடு தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நேற்று மேட்ச்சு இல்லை இது நாள் வரைக்கும் ஐபிஎல் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. நீங்கள் ஏதாவது நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் மூலியமா பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோன்னு சொல்ல விருப்பம் தான் சொல்லுங்க. இல்லைன்னா பயனடைஞ்சிருக்கேன், ஐ எம் லைக் நான் பயனடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அது எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வியூஸே போகலை, எனக்குலாம் வெறுப்பாக இருக்குது. எதுக்கு இந்த ஐபிஎல் சீரீஸ் பண்ணோங்கிற அளவுக்கு வெறுப்பாக இருக்குது. ஒரு வீடியோ கூட 1000 தொடவே இல்லை. என்னன்னே தெரியல. ஆனால் எந்த ஐபிஎல்லையும் போடாத உழைப்பை நான் இந்த ஐபிஎல்ல போட்டிருந்தேன். பட் ஸ்டில் அந்த உழைப்புக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. சரி, நம்ம அடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் போவோம். எனக்குலாம் வெறுத்து போச்சு, எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. சரி, இன்னைக்கு வந்து 5 கேட்டகரியில் வராங்க. சென்சேஷனல், எஃபெக்டிவ், டேலண்ட்ஃபுல், நோட்டபிள், ஃபேர் பிளே. ஓகேவா? சென்சேஷனல் கேட்டகரியில் வந்துட்டு சாய் சுதர்ஷன், ரஷீத் கான், சாய் கிஷோர் இவங்களெல்லாம் வந்து ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பெருசாக இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. லைக் ஒரு 30 அந்த மாதிரி ரன்ஸ் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா இஷான் சர்மா, ஐடன் மார்க்கமும் வேணாம். ஷர்துல் தக்கூர் எடுத்துக்கலாம், இஷான் சர்மா எடுத்துக்கலாம். அடுத்தா ஷாருக் கான் எடுத்துக்கலாம், ஜாஸ் பட்லர், ககிசோரா பாடா நல்லா விளையாடுவார், சுப்மன் கில் சந்திராஷ்டமம், அதனால் யோசிச்சுக்கோங்க. நேற்று ஹர்திக் பாண்டியாவுக்கு சந்திராஷ்டமம், அதனால் எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அதனால் நம்ம சுப்மன் கில்லு, அப்புறம் சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர், ஐடன் மார்க்கம் இவங்கள ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு எடுத்துக்கோங்க, வேண்டான்னு சொல்லுவேன். அடுத்ததாக மிச்சல் மார்ஷ், திக்வேஷ் சிங், அப்துல் சமாத் அவங்க டேலண்ட்ஃபுல் கேட்டகரியில் வராங்க. அடுத்தா முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர் அவங்க இன்னைக்கு நோட்டபிள் கேட்டகரியில் வராங்க. ஃபேர் பிளேயில் வந்து பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப் இவங்க நல்லா விளாடுவாங்க. நான் பிளேயிங் 11 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷெர்ஃபானே ருத்தர்ஃபோர்ட், அர்ஷத் கான் வேண்டாம், கரீம் ஜன்னத், நிஷாந்த் சிந்து நல்லா விளையாடுவார், குமார் குஷக்ரா, ஜெரால் கோட்ஸே, ஜெயந்த் யாதவ் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. மானவ் சுத்தர், ஷபாஸ் அகமத், மணிமாறன் சித்தார்த், ரவி பிஷ்னாய் நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் மேத்யூ பிரிட்ஸ்கி, அப்புறம் ராஜ்வர்தன் அங்கர்கர் இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. சமர் ஜோசப் நல்லா விளையாடுவார். ப்ராமிசிங் பிளேயர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், மிச்சல் மார்ஷ், திக்வேஷ் சிங், அப்துல் சமாத் நல்லா விளையாடுவாங்க. நான் பிளேயிங் 11 ப்ராமிசிங் பிளேயர்னா கரீம் ஜன்னத், நிஷாந்த் சிந்து, ஜெரால் கோட்ஸே, ஜெயந்த் யாதவ், ஷபாஸ் அகமத், ரவி பிஷ்னாய், மேத்யூ பிரிட்ஸ்கி நல்லா விளையாடுவாங்க. டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ஜிடியில் கொஞ்சம் நிறைய பேர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அர்ஷத் கான், ராகுல் தெவாட்டியா, கிளென் பிலிப்ஸ், மஹிபால் லோம்ரோர், அனுஜ் ராவத், குர்னூர் பிரார், குல்வந்த் கெஜ்ரோலியா, ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், பிரின்ஸ் யாதவ், நிக்கலஸ் புரான், ரிஷப் பந்த் இவங்களாம் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாங்க. ஹிம்மத் சிங், அர்ஷின் குல்கர்னி, யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜுயல், ஆகாஷ் சிங், ஆவேஷ் கான், மயங்க் யாதவ் இவங்களாம் நல்லா விளையாட மாட்டாங்க. இன்னிங் சைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷித் கான், சாய் சுதர்ஷன் வந்து ஜிடி செகண்ட் பேட்டிங் பிடிக்குதுன்னா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா வேண்டாம், ஆவரேஜ் தான். ஆவரேஜ் தான், புவர் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஆவரேஜ் தான் கன்சிடர் பண்ணலாம். ஷாருக் கான், சுப்மன் கில், ராகுல் தெவாட்டியா, ஜாஸ் பட்லர், ககிசோரா பாடா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் எடுத்துக்கொண்டா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். முகமது சிராஜ் இன்னைக்கு 2 இன்னிங்ஸுமே சூப்பராக நல்லா விளையாடுவார். வாஷிங்டன் சுந்தரும் 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவார். பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், இஷாந்த் சர்மா, எய்டன் மார்க்ரம், ஆயுஷ் பதோனி, மிச்சல் மார்ஷ் இவங்க எல்லாருமே செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜ். டேவிட் மில்லர் செகண்ட் இன்னிங்ஸ் புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். நிக்கலஸ் புரான், ரிஷப் பந்த், ஆவேஷ் கான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். திக்வேஷ் சிங், ஷர்துல் தக்கூர், அப்துல் சமாத், ஆகாஷ் தீப் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஷெர்ஃபானே ருத்தர்ஃபோர்ட், கிளென் பிலிப்ஸ், கரீம் ஜன்னத், மஹிபால் லோம்ரோர், குமார் குஷக்ரா இவங்கெல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் குட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். அர்ஷத் கான், நிஷாந்த் சிந்து, அனுஜ் ராவத் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். ஜெரால் கோட்ஸே, ஜெயந்த் யாதவ், குல்வந்த் கெஜ்ரோலியா, பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத் இவங்கெல்லாமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ் புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். அதே வந்து குர்னூர் பிரார், மானவ் சுதர், மணிமாறன் சித்தார்த் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து சூப்பராகவே விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ்.
அடுத்ததா ரவி பிஷ்னாய் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாரு. மேத்யூ பிரிட்ஜ்கே 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாரு. ஹிம்மத் சிங், ராஜ்வர்தன் அங்கரேகர், ஆகாஷ் சிங் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் குட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். அர்ஷின் குல்கர்னி, யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜோயல் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். மயங்க் யாதவ், சமர் ஜோசப் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் புவர், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். சம்மரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு பிளேயிங் லெவனில் முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர் நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து சாய் சுதர்ஷன், ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், இஷ்வாந்த் சர்மா, அப்புறம் எய்டன் மார்க்கர், இவங்கெல்லாம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ஆயுஷ் பகோனி, மிச்சல் மார்ஷ், திக்வேஷ் சிங், ஷர்துல் தக்கூர், அப்துல் சமாத், ஆகாஷ் தீப் இவங்களும் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாத பிளேயர்ஸ் வந்து ஷாருக் கான், சுப்மன் கில், ராகுல் தெவாட்டியா, ஜாஸ் பட்லர், கிஷோர் ரபாடா, டேவிட் மில்லர், நிக்கலஸ் பூரான், ரிஷப் பந்த், ஆவேஷ் கான். ஸோ நான் பிளேயிங் லெவனில் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து ரவி பிஷ்னாய், மேத்யூ பிரிட்ஜ்கி. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடக்கூடியவங்க வந்து ஷெர்ஃபானி ரூத்தர்ஃபோர்ட், கிளென் பிலிப்ஸ், கரீம் ஜன்னத், மஹிபால் லோம்ரோட், குமார் குஷக்ரா, குர்னூர் பிரார், மானவ் சுதர், மணிமாறன் சித்தார்த், ஹிம்மத் சிங், ராஜ்வர்தன் அங்கரேகர், ஆகாஷ் சிங். அப்புறம் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடாத நான் பிளேயிங் லெவன் வந்துட்டு அர்ஷத் கான், நிஷாந்த் சிந்து, அனுஜ் ராவத், ஜெரால் கோட்ஸே, ஜெயந்த் யாதவ், குல்வந்த் கெஜ்ரோலியா, பிரின்ஸ் யாதவ், ஷபாஸ் அகமத், அர்ஷின் குல்கர்னி, யுவராஜ் சௌதாரி, ஆரியன் ஜோயல், மயங்க் யாதவ், சமர் ஜோசப். இப்போ வந்து மேட்ச் வின்னர் பார்ப்போம். இன்னி மேட்சை பொறுத்த வரைக்கும் நேற்று மாதிரியே ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய ஹோம் கிரவுண்ட் டீம் தான் ஜெயிக்கும். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு சப்போஸ் வந்து ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற சூழ்நிலை அமைஞ்சுது அப்படின்னா, நேற்று மாதிரி எல்எஸ்சி வந்து டாஸ் ஜெயிச்சு நாங்கள் வந்து பவுல் பண்ணுறோம் அப்படின்னு ஜிடிக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிடி தான் ஜெயிக்கும். சப்போஸ் எல்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துனா என்ன பண்ணுறதுன்னா, அப்போ நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேவா? இன்னைக்கு ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.